போட்டோகிராஃபர் படம் ஆகஸ்ட் 7 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா ஒரு போஸ்டரோட இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சியூன்னு ஒரு புது படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. கிஷன் தாஸ், சஞ்சனா நடிக்கிறாங்க. படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. விஜய் ஆண்டனியோட 100 சாமி படத்துக்கான சேட்டலைட் அண்ட் ஓடிடி ரைட்ஸை ஜி தமிழும் ஜி5யும் வாங்கியிருக்காங்க. படம் தியேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ரைட்ஸ் அவங்க வித்திருக்காங்க. அர்ஜுன் தாஸோட சூப்பர் ஹீரோ மூவிக்கான தேர்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த போஸ்டரும் பார்க்க நல்லாவே இருக்கு. அவங்க ஆல்ரெடி விட்ட 2 போஸ்டர் மாதிரியே. அன்பே டயானா படத்துக்கான ட்ரெய்லர் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட இன்சைட் ரிப்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மிஷ்கின் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி நடிக்கிற ட்ரெயின் மூவிக்கான டீசர் அண்ட் ஆடியோ ஜூலை 12 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா ஒரு போஸ்டரோட இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆயிருக்கணும், ஆனா இப்பதான் டீசர் ஆடியோல ரிலீஸ் ஆகுது. துல்கர் சல்மான் 41 மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. டைட்டில்ஸ் டி. துல்கர் சல்மான் பூஜா ஆக்டே நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. ரவி நீலகுடிட்டின்னு ஒரு புதுமுகம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. மூவிக்கான ஷூட்டிங் இப்போ போய்கிட்டு இருக்கு. லாரன்ஸோட பென்ஸ் மூவிக்கான ஷூட்டிங் இப்போ வரைக்கும் ஒரு 50% கிட்ட முடிச்சிருக்காங்க அப்படின்னு இப்போ லேட்டஸ்டா அந்த நியூஸ் படி பார்த்தோம்னா இப்பவுமே இந்த 50% ஷூட்டிங்ல தான் நிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 50% ஷூட்டிங்ல பாத்தீங்கன்னா நிவின் பாலி அண்ட் ரவி மோகனுக்கான சீன்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் அவங்க முடிச்சிட்டாங்களாம். இன்னும் ஒரு சில சீன்ஸ் தான் பெண்டிங் இருக்குன்னு சொல்றாங்க. இதுல மேஜரா இருக்கிறது பாத்தீங்கன்னா ராகவ் லாரன்ஸோட போர்ஷன் தான் பெருசா பெண்டிங் இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வச்சு எடுக்க வேண்டியது இருக்குதான், அதெல்லாம் பெண்டிங் இருக்குன்னு சொல்றாங்க. சோ அதெல்லாம் முடிச்சாதான் ஃபுல் ஷூட்டிங் முடியும். எப்போ ஒரு கால் ஷீட் கொடுக்க போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் டீசர் எல்லாமே கூட சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ண போறதா சொல்றாங்க. தளபதி விஜயோட ஜனநாயகன் படம் இந்த ஜூலைல ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா இது வரைக்கும் அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணாம இருந்தாங்க. இப்போ ஜனநாயகன் படத்தை யூகேல ரிலீஸ் பண்ற அஹிம்சா என்டர்டைன்மெண்ட் ஜூலை 24 ரிலீஸ் ஆக போறது அபிஷியலா டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சீக்கிரமே ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து டேட்டோட ஒரு போஸ்டரை எதிர்பார்க்கலாம். இப்போ நான் இந்த வீடியோ போட்ட வரைக்கும் எந்த ஒரு போஸ்டரும் வரல. இனிமே வந்தா கூட அதை நான் ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்றேன். இல்ல லேட்டா நாளைக்கு வருது அப்படின்னு நாளைக்கு வீடியோல நான் சொல்றேன். அஸ்வந்த் மாரிமுத்து இப்போ பிரதீப் ரங்கநாதன் ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் ஒன்று நடிச்சிட்டு இருக்காரு. சோ அதனால தர்மன் படத்துக்கான ஷூட்டிங் ஸ்லோவா போகுமா இல்ல பேரலா போகுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த படத்தோட ஒர்க்குனால தர்மன் படத்துக்கான ஷூட்டிங் ஒன்றும் டிலே ஆகாது. இதுக்குன்னு கால் ஷீட் தனியா கொடுத்திருப்பாரு. சோ தர்மன் படத்துக்கான ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த படத்தோட ஷூட்டிங்க்கு அவர் வருவாரு. அது வரைக்கும் மத்த போர்ஷன்லாம் ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. அஜித் மூவிக்கு நான் அப்டேட் கேட்டிருக்காரு. நான் லாஸ்டா இதை பத்தி அப்டேட் சொல்லிருப்பேன். AK64 அவரே ப்ரொடியூஸ் பண்ண போறதா. அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டும் வரல. அப்டேட் வந்தா நான் சொல்றேன். அருண் விஜய் முத்தையா டைரக்ஷன்ல நடிக்க போறாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் நடிக்க போறாருங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். இது கன்ஃபார்ம் தான். இதுக்கான பதில் விக்ரம் அண்ட் லியோ படத்தெல்லாம் ஹிந்தி மலையாளத்துல ரீமேக் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இந்த 2 படங்களுமே ஹிந்தில டப்பாகி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அது இல்லாம மலையாள ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா தமிழும் தெரியும். சோ அவங்க இந்த படத்தை டைரக்டா தமிழ்லயே கூட பாத்துட்டாங்க. இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் தலைவர் தம்பி தலைமையில் படத்துக்கு மட்டும் பார்ட் 2 வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. மத்தபடி இன்னும் எதுவும் அப்டேட் வரல. மாவீரன் 2 பத்தியும் எதுவும் அப்டேட் கிடைக்கல. வரப்போதும் ஒரு டாக்ஸ் தான் இருக்கு, அதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. புருஷன் மூவிக்கான ஷூட்டிங் பத்தி கேட்டிருக்காரு. இன்னும் ஃபுல் ஷூட்டிங் முடியல, ஒரு சில டேஸ்க்கான ஷூட்டிங் இருக்கு. இதய முரளி மூவிக்கான ரிவ்யூ கேட்டிருக்காரு. கண்டிப்பா நாளைக்கு இதுக்கான ரிவ்யூ நான் போட்டுறேன். இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நான் ஆல்ரெடி பதில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்ணி போடுறேன் இதுக்கான பதில. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது எந்த சாங் அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் இன்டர்நெட் நாளை மூவில வரக்கூடிய காதலே காதலே சாங் தான். இது இன்னைக்கு ஃப்ரேம் இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.